ஓகே. இப்ப ட்ரக் தமிழ்நாடுங்கிற வெப்சைட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். TREK தமிழ்நாடு.com ஓப்பன் பண்ணிட்டோம். இப்ப இதுல வந்து லெஃப்ட் சைட்ல பாருங்க மெனுன்னு ஒண்ணு ஆப்ஷன் இருக்கு. மெனுன்னு ஒண்ணு ஆப்ஷன்ல போனோனே நேரா வந்தீங்கன்னா, ட்ரக் கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ட்ரக் கேட்டகரில நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸி, மாடரேட், டஃப் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஈஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஈ ஈஸி ஆப்ஷன் சூஸ் பண்ண உடனே நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்க பாருங்க. ஆல் ட்ரைல்ஸ். இப்ப ஈசில வந்து நமக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்க பாருங்க. ஈசி, மாடரேட், டஃப்ன்னு காட்டுது. இதுல வந்து 15 ட்ரைல்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லுங்க. 15 லொகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஈசில நம்ம போ முடியும். அதாவது என்னன்னா, சின்னார் கோட்டார், திருப்பூர், குடியம் கேவ்ஸ் ஹெரிடேஜ், திருவள்ளூர், ஜீனி பூல் நீல்கிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து அமௌண்ட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருப்பாங்க. அதே மாரி ஏற்காடு, குண்டூர் லைம்ஸ்டோன் கேவ் சேலம், அ செண்பகத்தோப்பு ட்ரெயில் ஈசி, விருதுநகர், அப்புறம் குட்லம்பட்டி ஃபால்ஸ் மதுரை இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப நமக்கு வந்து ஈசில போட்டிருக்காங்க. அதே மாரி மாடரேட் இங்க பாருங்க. மாடரேட் போங்க. மாடரேட்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, செக் பாக்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க கொடைக்கானல், வெள்ளியங்கிரி கேம்ப், அதே மாரி மணம்புலி கோயம்புத்தூர், டாப் ஸ்லிப் கோயம்புத்தூர் இது எல்லாமே மாடரேட்ன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்ன்றது கீழ போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இப்ப நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஈசில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். இப்ப பாருங்க. அ ஈசில வந்து சின்னார் கொட்டார். ஈசில வந்து சின்னார் கொட்டார்ன்னு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம சூஸ் பண்றோம். இப்ப சின்னார் கொட்டார் சூஸ் பண்ண உடனே இங்க பாருங்க. இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா 699 பிளஸ் இங்க பாருங்க 699 பிளஸ் 5% ஜிஎஸ்டின்னு போட்டிருக்கு. செலக்ட் டேட்ன்னு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் டைம்ன்னு இருக்கு. டைமிங் சூஸ் பண்ணணும். டைமிங் ரொம்ப முக்கியம். சில நேரத்துல வந்து 8 ஏஎம் இருக்கும், 10 ஏஎம் இருக்கும். எத்தன பெர்சன்ஸ் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் அப்படிங்கிறது இங்க சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ். ஓகே அதுக்கப்புறம் எந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க அப்படிங்கிறது மைனர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. மே அப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது? இப்ப பாருங்க 2 பேர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1398 வருது. இப்ப நம்ம சூஸ் பண்ணி நம்ம 1ன்னு போட்டோம்னா 699 தான் வருது. 699 போட்டு இப்ப பாருங்க புக் நவ் அப்படின்ற பட்டன் அழுத்துனோம்னா இங்க பாருங்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ட்ரக்கர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரக்கர் டீட்டெயில்ஸ்ல உங்க நேமு, உங்க ஏஜ், ஜெண்டர் அப்புறம் ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் வந்து பெரும்பாலும் அதர் ஐடி கார்டுல ஆதார் ஐடின்னு போட்டு, ஆதார் ஐடி நம்பர போட்டு, மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா போதும். எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒய்ஃபோ அல்லது பேரண்ட்ஸோ உங்க கூட ட்ரக்கிங் யார் வரலையோ அவங்களுடைய நம்பர் நம்ம குடுக்கணும். அது குடுத்துட்டு மீதி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துட்டு, அப்ளைன்னு குடுத்துட்டீங்கன்னா, பேமெண்ட் மெத்தட் கேட்கும். அந்த பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணி பே நௌன்னு குடுத்துட்டீங்கன்னா, பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ டிக்கெட் ஒண்ணு வரும். டிக்கெட் ஒண்ணு வரும். கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட் ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் டிக்கெட்ன்னு ஒண்ணு வரும். அந்த டிக்கெட் சாஃப்ட் காப்பி இருந்தா போதும். அது அது நம்ம காமிச்சா போதும். ஹார்ட் காப்பி எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. ஓகே. இப்ப பாருங்க ட்ரக் கேட்டகரி ஈசி, ட்ரக்கிங் டேட் இது. டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர்ஸ், டைம் ஸ்லாட் 10 ஏஎம், நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ், 5% ஜிஎஸ்டி இப்படி எல்லாமே காட்டும். ஸோ இது எல்லாமே போட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த டிக்கெட் மட்டும் இருந்தா போதும். நீங்க வந்து இது பண்ணலாம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப எங்க போறதுன்னு கரெக்ட்டா தெரியல அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க லெஃப்ட் சைட்ல கீ அட்ராக்ஷன்ஸ் இந்த நெய்பர்ஹுட்ன்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் லொகேட் ரிசப்ஷன் பாயிண்ட். சின்ன செக் போஸ்ட்ன்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம இந்த இந்த ஏரியா எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால, அந்த லொகேஷன்ஸ் வந்து கரெக்ட்டா தெரியணும். அந்த ஒவ்வொரு இதுலயுமே வந்து லொகேஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இப்ப டைரக்ஷன்ஸ்ன்னு இருக்கு. இப்ப டைரக்ஷன்ஸ் வந்து இப்ப ஆல்ரெடி அந்த பட்டன் அழுத்துனா வரும். நீங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த டைரக்ஷன்ஸ் அப்படியே சூஸ் பண்ணி ஃப்ரம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, பாருங்க. கோயம்புத்தூர்ன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப வந்து அ கோயம்புத்தூர் டூ
சின்னார் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. ஓகே. அது வந்து 2 ஹவர்ஸ் 47 மினிட்ஸ்னு காட்டுது. ஸோ இப்ப இந்த மாரி மேப் ஒவ்வொன்னுத்துக்கும் அவங்க மேப் குடுத்துருப்பாங்க. அந்த மேப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத வச்சு நீங்க போய்க்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. இது வந்து ட்ரக் தமிழ்நாடுடைய ஒரு இது. ஓகே. அதுக்கப்புறம் நியர்பை நோட்டபிள் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் என்னென்னலாம் இருக்குது. அப்புறம் பேக் பேக்கிங்க்கு என்னென்னலாம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஒரு சாம்பிள் வீடியோஸும் குடுத்துருப்பாங்க. இதுல முக்கியமா எவ்வளோ ஹைட்டு 470 மீட்டர்ஸ் தான் இருக்குது. இப்ப ரொம்ப ஹைட்டா இருக்குது. வயசானவங்கன்னா அல்லது இப்போ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். நம்ம உண்மையிலே போகணுமா அப்படின்றதெல்லாம். அப்புறம் நியர்பை பஸ்ல போனா எப்படி, ட்ரெயின்ல வந்து சேரணும் எப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்க குடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைட்ல. ஸோ பாருங்க. 2 வே. 2 வேன்னா போறது 2.5 கிலோமீட்டர்ஸ், வரது 2.5 கிலோமீட்டர்ஸ், டோட்டல் டியூரேஷன் 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குடுத்துருப்பாங்க. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணி ட்ரக் தமிழ்நாடு மூலமா புக் பண்ணி எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரெக்கிங் போலாம். விருப்பப்படுறவங்க எல்லாமே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.